ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே ஈஸியாக எப்படி சிக்கன் கிரேவி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது நல்லா நிறதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை அது எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்லேயே அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். நான் ஆல்ரெடி 2 தக்காளியை மிக்ஸியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம், கரம் மசாலா கொஞ்சம், மஞ்சள், அதுக்கப்புறம் கல்லுப்பு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கினதும் நம்ம ஆல்ரெடி சிக்கனை மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை உள்ள சேர்த்துக்கலாம். மசாலாவில் சிக்கன் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம வேக விடலாம். சிக்கன் இப்போ கொஞ்சம் நல்லா மசாலாவில் இதாகிடுச்சு. இப்போ நம்ம வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மல்லித்தூளை போட்டு இறக்கிக்கலாம். நீங்கள் பெப்பர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.